ஜெபம் இல்லாத வீடு கூரை இல்லாத வீடு. தேவனுடைய வார்த்தை அந்த வீட்டில் இருக்கணுங்க. அதுதான் அந்த வீடு நிலையா கட்ட முடியும். ஆண்டவர் கட்டுகிறதுக்கு பிரயாசப்படுகிறார். ஆனா நம்ம தான் ஒத்துழைக்கிறது இல்லை, வார்த்தையை விசுவாசிக்கிறது இல்லை, வார்த்தையை படிக்கிறது இல்லை, வார்த்தையின்படி நடக்கிறது இல்லை, நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கறது இல்லை. ஸ்கூலுக்கு எத்தனையோ டியூஷன் சேர்க்கிறோம், ஆனா பைபிள் வசனத்தை சொல்லி கொடுக்கறது இல்லை. ஒரு அதிகாரத்தை படிச்சு அவங்கள வியாக்கியானம் பண்றது இல்லை. இல்லை சபையில் இருக்கிற ஊழியரோ உடன் ஊழியரோ அவங்கள வர வச்சு வாரத்துக்கு ஒரு நாள் இவங்களுக்கு பைபிள் கிளாஸ் எடுங்க பாஸ்டர், இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணுங்க. இந்த வருஷம் ஒவ்வொரு வீடுகளுக்கும் இதை பார்த்து கொண்டு இருக்கிற அருமையான தெய்வ பிள்ளைகளே, உங்க ஊழியரை உங்க வீட்டில் வர வச்சு 1 மணி நேரம் பைபிள் கிளாஸ் எடுக்க சொல்லுங்க. இல்லைன்னா உங்க சபையில் இருக்கிற பைபிள் ஸ்டடிக்கு உங்க பிள்ளைகளோடு கூட போங்க வாரத்துக்கு ஒரு நாள். இது அன்பான ஊழியர்களுக்கு நான் அறிவிப்பு கொடுக்கிறேன். பைபிள் ஸ்டடி உங்க சபையில நிச்சயமா இந்த வருஷம் எடுங்க.